ட்ராவலிங் டைகர். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தொடுவாய்க்கு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தொடுவாய்க்கு பொட்டி எடுத்துகிட்டு வந்தோம், ஐஸ் பொட்டி எடுத்துகிட்டு வந்தோம். தொடுவாயில் தான் நிற்கிறோம். ஒரு பொட்டி இறக்கியாச்சு, அது வீட்டில் இறக்கி போடணுமா அந்த பொட்டி, அதனால் இந்த ஐஸ் பொட்டி தான் எடுத்துகிட்டு வந்தோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நினைக்கிறாங்க வந்த ஓனர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரைட்லாம் கிடக்கு பாருங்க. ஆனால் கிழக்க போய் காமிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் கிழக்க. இதெல்லாம் கடையாதிக்கு வந்துலாம் ரொம்ப காலமாக வச்சு ஃப்ரெண்ட்ஸ். வருஷலாம் பைப்பு போட்டு கிடக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் போட்டு கிடக்கு. நம்ம ஊர்லேயும் கடல் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் இந்த மாதிரி பைப்பர் போட்டுலாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ இதாக சுவாரஸ்யமாக இருக்குதுமா, எவ்வளோ ஜாலியாக இருக்குதுமா. அதுவும் தொடுவாய்க்கு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடுவாயில் நிற்கிறோம். தொடுவா கடையில் தான் நிற்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, கட்டு மரத்தை காமிக்கிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பைப்பர் போட்டில் கட்டு மரத்தை காமிக்கிறோம் பாருங்க. இதுதான் பாருங்க, பைப்பர் மரத்தில் கட்டு மரம் பாருங்க. ஃபுல்லாக பைப்பர் போட்டு தான் பாருங்க. ஃபுல்லாக பைப்பர் போட்டு சுசி போட்டு 1-2 இருக்குது பாருங்க. 1-2 இருக்குது சுசி போட்டு தொடுவாயில். கிடக்கிறது சுசி போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். கட்டுமாதான் படகு, பைப்பர் படகு நிறையா கிடக்குது. கிட்டத்தட்ட 10 படகு கிடக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த படகுல தான் நம்ம உட்காருவோம் பாருங்க. எல்லாம் சின்ன வயசில் அந்த கட்டு மரத்தில் கடை குளிப்போம். அப்போ அதில் உள்ள ஜாலியாக அவ்வளோ ஜாலியாக தெரியும் பாருங்க. இப்போ வந்து பைப்புனால கட்டு மரம் செஞ்சுருக்காங்க பாருங்க. பைப்புனால கட்டு மரம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தொடுவாலாம் சவாரியே வந்தது ஃப்ரெண்ட்ஸ். திருமலாஸில் வந்திருக்கோம் சவாரி, தொடுவாய்க்கு வந்தது கிடையாது. ஆனால் ஒரே வழி தான். ஆனால் இங்கே கடலில் வரையும் தனியாக போகலாம். ஆனால் தொடுவா உள்ளே வந்தது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் புதுசாக நம்ம வண்டியில் சவாரி வந்துடும் தொடுவாய்க்கு பாருங்க. ஃபுல்லாக நீட்டுக்கும் அந்த சைட்லேருந்து பைபிள் போட்டு கிடக்கு பாருங்க. இந்த நீட்டும் கிடக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கட்டு மரம், பைபிள் போட்டு, சுற்றி போட்டு பாருங்க. கடல் காற்று வாங்குறது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. காற்று அது ஜில்லுன்னு வருது. வெயிலெல்லாம் அவ்வளோ சுத்தமாக வருது காற்று, கடல் காற்று பாருங்க. இயற்கை காற்று வாங்குறது நல்ல விஷயம் தான் பாருங்க. தொடுவாய்க்கு வந்திருக்கேன். இந்த பந்தலில் பைப்பு போட்டு பந்தல்லாம் அந்த பந்தல்லாம் உட்காந்து அவ்வளோ காற்று சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. அவ்வளோ சூப்பராக வரும் காற்று. சீபோட்டு கிடக்கு பாருங்க. சீபோட்டு கிடக்கா இல்லையா? பாருங்க, வெயிலில் இந்த வலையெல்லாம் காய வச்சுருக்காங்க பாருங்க. தடைச்சாலை தான், இதுதான் தடைச்சாலைன்னு சொல்லுவாங்க பாருங்க. 3ஆம் நம்பர் வலை, இந்த இது பிடிக்கிற வலை. இப்போ வந்து இது வந்து காணாவளத்து பிடிக்கிற வலை. இந்த வலை பாருங்க, காணாவளத்து வலை பாருங்க. தடைச்சாலையில் போட்டுருவாங்க காணாவளத்து வலை பாருங்க. இந்த கொட்டாயெல்லாம் அவ்வளோ இதாக இருக்குது பாருங்க பாருங்க. பைப்பர் போட்டு வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். கடற்கரை ஓரத்தில் தென்னை மரம்லாம் இருக்கிறது எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க. நம்ம ஓரத்தில் இந்த கிடக்கு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன்.
இங்கே வந்து மண்ணுனால இந்த கடற்கரை மண்ணுனால இங்கே வந்து டிராக்டர் வச்சு தான் இழுக்க முடியும். பாருங்க சார், டிராக்டர் காமிக்கிற பாருங்க. டிராக்டர் இந்த குக்கியை போட்டு தான் இழுப்பாங்க. டிராக்டர் கிடக்குறாங்க சார், போட்டு இறக்குறதும் சரி தான், இழுக்கிறதும் சரி, இந்த டிராக்டர் வச்சு தான் இழுப்பாங்க. இந்த சைட்லாம் இங்கே ஆர்பார் கிடையாதுல்ல, அதனால் கடற்கரை தானே, அதனால் இந்த வண்டி வச்சு தான் இழுப்பாங்க சார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் பேஜை ட்ராவலிங் டைகர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்சைடு அந்த இதை வச்சு தான் தள்ளுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அந்த பொட்டி வந்து அவங்க வீட்டில் இறக்கி போகணும். அந்த ஒரு பொட்டி இறக்கியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.